வணக்கம், முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே. தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது. சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம். கீழே உள்ள ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக பார்ப்போம். நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை நிறுத்தலாம். சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் உன்னிப்பாக பார்க்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம். நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம். வால்மார்ட் ஐஎன்சி டிக்கர் WMT. இந்த மதிப்பாய்வு மே 17, 2025 இன் தற்போதைய தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. வகைப்பாட்டின்படி குரு வித் மார்க்கெட்ஸ் அமைப்பு வால்மார்ட் ஐஎன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது. ரீட்டெயில் ப்ராடக்ட் 35 நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு 10 இல் 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 1 புள்ளி. நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் ஆகஸ்ட் 1 முதல் 9 வரை இருப்பதைக் காண்கிறோம். நிறுவனத்திற்கு 0.5 மதிப்பெண்களுக்கு எதிராக வால்மார்ட் ஐஎன்சி. நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல். வால்மார்ட் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள். கடந்த 12 மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம். வால்மார்ட் ஐஎன்சி 64.1% மாற்றத்தைக் காட்டியது. 46.4% துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது. இது எதையும் திட்டவட்டமாக நிரூபிக்கவில்லை, ஆனால் இது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை. நிறுவனத்தின் சந்தை மூலதனம் வால்மார்ட் ஐஎன்சி $785.92 பில்லியன். 1472 பில்லியன் டாலர்களின் துணைப்பிரிவின் மூலதனம் கொண்டது. வால்மார்ட் ஐஎன்சி 53.377% பங்கை உருவாக்குகிறது மற்றும் துணைப்பிரிவின் முக்கிய தலைவராக உள்ளது. நிறுவனத்தின் புத்தக மதிப்பு $90.4 பில்லியன் ஆகும். துணைப்பிரிவின் புத்தக மூலதனம் $186 பில்லியன் ஆகும். வால்மார்ட் ஐஎன்சி 48.524% உள்ளது. சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு வால்மார்ட் ஐஎன்சி சந்தை மூலதன மதிப்பீட்டில் துணைப்பிரிவில் 53.377%. புத்தக மதிப்பு 48.524%. இது சந்தை மூலதன பங்கை விட 9% குறைவு. நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு மோசமானது -1 புள்ளி. ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் $72.311 பில்லியன் கடன்களைக் கொண்டுள்ளது. புத்தக மூலதனமயமாக்கலுக்கான கடன் பொறுப்புகள் மூலதனத்தில் 80% ஆகும். நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் 41.8 ஆகும். 39.9 என்ற துணைப்பிரிவில் சராசரியாக, இது துணைப்பிரிவில் உள்ள சராசரியை விட 5% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் இலாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $18,817 மில்லியன். அடுத்த 12 மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் 23.4 பில்லியனாக இருக்கும். இது இப்போது இருப்பதை விட 24.4% அதிகம். துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் வருவாய் விகிதம் 1.1 ஆகும். துணைப்பிரிவு 1 இல் உள்ள சராசரியானது துணைப்பிரிவை விட 10% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் 68.5 10 மில்லியன் வருவாய் இருந்தது.
அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் 81.918 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தற்போதையதை விட 20% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாய் காட்டி மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். விளிம்பு நிலை 2.7%, துணைப்பிரிவில் சராசரியாக 2.4%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 0.3%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் செயல்திறனுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாப மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 52.921% ஆகும். இது சந்தை மூலதன பங்கை விட 1% குறைவு. இந்த உண்மை நிறுவனத்தின் பங்கு விலையின் ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது. வால்மார்ட் ஐஎன்சி பெரும்பாலும் மறுமதிப்பீட்டை நோக்கி. நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு $374,000 சமம். துணைப்பிரிவுக்கு இது $371,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு 0.8%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் $9,000. துணைப்பிரிவு சராசரி 93,000. மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 4%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு லாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை $32,600 ஆகும். துணைப்பிரிவில் $382,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 17%. துணைப்பிரிவு புள்ளிவிவரங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளர் மதிப்பீட்டின் விற்பனை கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு 1.1% ஒத்திருக்கிறது. துணைப்பிரிவுக்கான சராசரி 1.8%. இது சாத்தியமான குறுகிய அழுத்த அபாயத்தின் குறிகாட்டியாகும். தொழில்நுட்ப காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 60% அளவை காட்டுகிறது. வால்மார்ட் ஐஎன்சி துணைப்பிரிவுக்கு RSI நிலை 14, 60%. சாத்தியமான துணைப்பிரிவின் பத்திரங்கள் தோராயமாக நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன. வால்மார்ட் ஐஎன்சி நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு தோராயமாக $98.25 ஆகும். நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக $109 ஆகும். தற்போதைய விலைக்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக 11% ஆகும். ஆர்டர் அட்டவணைக்கு செல்லலாம். இது கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் அமைப்பால் இந்த பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குருவுட் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் பங்கு மதிப்பீட்டு முடிவுகளின் அடிப்படையில் வால்மார்ட் ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு. குருவுட் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம். இந்த வீடியோவை பார்த்து உதவி அமைப்பை பயன்படுத்திய அனைவருக்கும் நன்றி. குருவுட் மார்க்கெட்ஸ்